அனைவருக்கும் வணக்கம். இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நம்முடைய ருசிக்கலாம் வாங்க சீசன் 2ல இன்றைக்கு நமக்காக திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் என்னெல்லாம் ரெசிபி செஞ்சு காட்ட போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம்டா. எப்படி இருக்கீங்க? சூப்பர்ரா. ஸோ இன்னைக்கு ஃபேமிலி அண்ட் பேச்சுலர் ரெசிபிக்கு வந்திருக்கோம். ஸோ ஃபேமிலிக்கு என்ன செய்ய போறீங்க, பேச்சுலர்ஸ்க்கு என்ன? ஃபேமிலிக்கு வந்துட்டு ஜவ்வரிசி பால், தேங்காய் பால் கொழுக்கட்டை, தேங்காய் பால் உருண்டை எப்படி வேணா சொல்லலாம். ஜவ்வரிசியை ஸ்டஃப் பண்ணி அதை வெயிட்ல வச்சுட்டு தேங்காய் பால் மேலே விட்டு ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஸோ அது பண்ண போகிறோம் ஃபேமிலிக்குன்னு. பேச்சுலர்ஸ்க்கு பிரிஞ்சி ரைஸ், எல்லாருக்கும் அவளுக்குலாம் அது மாதிரி தான் பிடிக்கிறது. பிரிஞ்சி ரைஸ் ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணிக்கலாம். ஓகேம்மா. ஸோ இப்போ நம்ம கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாம்மா நிறைய ஃபேமிலி ரெசிபியே பேச்சுலர்ஸ் இன்ட்ரெஸ்டாக சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அது ரெண்டு பேருக்கும் பொதுவானதாக தான் நம்ம எடுக்கிறோம். சில பேருக்கு பேச்சுலர்ஸ் அப்படின்றவாளுமே சம்டைம்ஸ் கல்யாணம் ஆகிட்டு ஆனால் எங்கேயோ போய் தனியாக இருக்கிறவாளுக்கு ஃபேமிலியில் இதெல்லாம் சாப்பிட்டு அவளுக்கு பழக்கம் இருக்குது. ஸோ இது கிடைக்காதா அப்படின்னு நினச்சிட்டு கேட்டு அவளுக்கு ரெசிபி தெரியாத இருக்கும். ஸோ ஈஸியாக நம்ம பண்ணுறதுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோன்னா அவளுக்கு அதை பண்ணிட்டோம். அதுதானே நமக்கு வேணும், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோதான். எண்ணெய் கொடுப்பா. 5 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். சோம்பு, ஒன் டீஸ்பூன் கிட்ட சோம்பு போடுறேன்ப்பா. பட்டை, கிராம்பு, 2 துண்டு பட்டை போடுறேன். ஒரு அன்னாசி முக்கு, கிராம்பு ஒரு 5-6, ஏலக்காய் ஒரு 3, 4 பிரிஞ்சி இலை எடுத்துருக்கேன். கல்பாசி ஒரு சின்ன பீஸ், வெங்காயம் கொடுத்துருப்போம். நல்ல 2 வெங்காயம் மீடியம் சைஸில் இருக்கிறது நீளமாக கட் பண்ணிட்டு இருக்கோம்ப்பா. பச்சை மிளகா 2 பச்சை மிளகா அது மாதிரி ஸ்லிட் பண்ணிக்கோ. ஸோ இதெல்லாம் செஞ்சுட்டு ஒரு ஆனியன் ரைத்தா இருந்தால் போதும், அவ்வளோதான். ஆனியன் ரைத்தா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இதுதான். அதை வச்சு தொட்டு சாப்பிட்டா நீங்கள் ரைத்தாவே டிஃப்ரெண்ட்டாக வேறு நம்ம எபிசோடில் சொல்லியிருக்கீங்க. இந்த இதில் இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடலாம்ப்பா. இஞ்சி போட்டு விழுது, ரெண்டு ஸ்பூன் கிட்ட போட்டுருக்கேன். இதில் புதினா இருக்கும்ப்பா, நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டு இதோட சேர்த்து போட்டு வதக்கிடுங்க. ஒரு ஹேண்ட்ஃபுல். தக்காளி கொடுங்கப்பா. 2 தக்காளி நீளமாக கட் பண்ணிருக்கேன். இந்த தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போடலாம். கால் டீஸ்பூன் போடுறேன். இதில் இப்போ பீன்ஸ், கேரட்,
மஞ்சள் பொடி வேணும்ப்பா. ஜஸ்ட் ஒரு சின்ன பிஞ்ச் போட்டால் போகிறோம். சரி. இந்த பிரிஞ்சி ரைஸ் எப்பயுமே ரெட் கலரில் தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ காரப்பொடிப்பா. ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசாலா பொடிமா. இதுவும் 1 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். பாஸ்மதி அரிசிப்பா. இது ஒரு கப்பு நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோம். குக்கர் அப்படிங்கிறது ஒரு கப்புக்கு 1.25 கப்பு தண்ணி இருந்தால் போகிறோம். நம்ம வந்து ஒரு 3/4 கப்பு தேங்காய் பாலும் 1 கப்பு தண்ணியும் விடுவோம். ஸோ தேங்காய் பால்லாம் வச்சா அது வேறு லெவல் ஃப்ளேவரில் இருக்குமே. உப்பு கொடுத்துருங்கப்பா. நான் 1 டீஸ்பூன் கிட்ட போட்டுறேன். 1 டீஸ்பூன் 1.25 டீஸ்பூனே போடலாம். ஓகே. ஒரே ஒரு கொதி வரட்டும், மூடிடலாம். இதில் அடிஷ்னலாக இன்னும் நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இது திறந்ததுக்கப்புறம் ப்ரெட்டு நல்லா எண்ணெயில் பொரித்து அதில் போடணும். அப்படியா? ஆமாம், அது ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்துட்டு இந்த டபுள் பீன்ஸ் சொல்லுவா தெரியுமா உங்களுக்கு? அது நல்லா நீங்கள் ஊற வச்சுட்டு, அதானால் இதோடையே போட்டெல்லாம் வேகாது, அது தனியாக ஒரு தடவை வேக வச்சு எடுத்துட்டு இதில் ஆட் பண்ணுங்க. அது பண்ணினாலும் கரிகாலாக எதுவும் இல்லைன்னா டபுள் பீன்ஸ் மட்டும் இருந்தால் கூட போகிறோம், ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பிரிஞ்சி. ஓகே. ஹெல்தியானதாகவும் இருக்கும். யாருக்கு தேவையோ கரிஹாலா கட் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும். அது டபுள் பீன்ஸ்னால் அவங்களுக்கு ஊற வச்சுட்டு அப்படியே 2 விசில் வாங்கிறது தானே. கொதி வந்துடுதுப்பா. ஸோ இதில் தூக்கி போட்டுக்கலாம். நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு கொழக்கட்டை பண்ண ஆரம்பிக்கலாம். ஜவ்வரிசி கொடுங்கப்பா. இது நல்லா ஒரு 6 ஹவர்ஸாக ஊறின்னு இருக்கு. சரி. இது கையால் அமுத்தினாலாம் இந்த மாதிரி அமுந்தணும், அது அந்த அளவுக்கு இது ஊறிடணும். ஆனால் இதை வந்து சில பேர் சொல்லுவா அப்படியே கையால் பிசைஞ்சிட்டு பண்ணுங்கன்னு. அது வராது, அது பழகின வாடுக்கு தான் வரும். அதனால் 2 சுற்று சுற்றிக்கிறதுல தப்பு கிடையாது. மிக்சியில் போட்டு 2 சுற்று சுற்றலாம். ஜஸ்ட் பல்சஸ் மாதிரி கொடுங்க போகிறோம். சரி. ஸோ இதுக்கு உப்பு கொடுத்துருமா. ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போடுறேன். இப்படி எடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்சி பாருங்க. இப்படி கொழக்கட்டை மாதிரி வரணும். அதுக்கப்புறமா இதை பள்ளம் பண்ணி இதில் நடுப்புற ஸ்டஃபிங் வைக்கணும்.
அது கரெக்டாக நம்ம அரைச்சிருக்கோம், நல்லா ஊறி இருக்குன்னா இந்த மாதிரி வரும். சரிம்மா. தேங்காய் துருவல், சர்க்கரை ஆட் பண்ணுறேன். இந்த இடத்துல நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கிறேன்னாலும் பண்ணிக்கலாம், ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கிறவா. இதில் வந்து ஏலக்காய் பொடி, ஸ்பூன் கொடுத்துருப்பா. தேங்காய் சர்க்கரை ஏலக்காய் சேர்ந்தாலே அது ஒரு தனி டேஸ்ட். இதில் வந்து நட்ஸ் எல்லாம் போட்டு இது பண்ணிக்கிறேன்னாலும் உங்கள் சௌரியம் நீங்கள் போட்டு பண்ணிக்கலாம். இது தட்டு கொடுங்க. இதானா நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக விடணும். இது அடியில் தண்ணி விட்டு வச்சாச்சுப்பா. இந்த மாதிரி இலை வச்சுட்டேன்னா ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அந்த குழி இருக்கு இல்லையா, அதிலலாம் எண்ணெய் தடவி வச்சுடுங்க. ஸோ அது சுகர் அந்த மாதிரி இருக்கிறதுனால வேகும் போது அந்த ஒழுகுறதோ அந்த மாதிரி ஒன்றுமே ஆகாது. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்ல இந்த ஜவ்வரிசிக்குள்ளெல்லாம் போய் சாஃப்டாக ஆகிக்கும் இது. ஸோ இதுக்கு வந்து மேலே விடுறதுக்கு தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கணும். ஓகே. ஸோ தேங்காய் பால் கொடுத்துருப்பா. ஒரு அரை முடியிலேருந்து ஒரு தேங்காய் வரைக்கும் எடுத்துக்கலாம். இதுக்கு சர்க்கரை, ஏலக்காய் பொடி, ஒரு கரண்டி கொடுங்க. இதெல்லாம் குழந்தைகளுக்கெல்லாமும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது. ஏன்னா தேங்காய் திருகல்லாம் நல்ல இது, வயிற்று புண்ணுலாம் ஆற்றும் தேங்காய் பால். ஸோ ஸ்வீட்டாக இருக்கிறதுக்கு அதுக்கும் குழந்தை எந்த விதமான ட்ரபிளும் கொடுக்காம சாயங்கால வேளை டிஃபன் என்ன பண்ணுறது பீஸா பர்கர் அதெல்லாம் விட இதை மாதிரிலாம் நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்து பழக்கப்படுத்தலாம். அதனால் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நான் அதனால தான் இதை எடுத்தேன். ஓகே, சூப்பர். ஸோ இது 10 நிமிஷமாக நல்லா வெயிட்டில் வச்சு எடுத்துட்டோம். அடுப்பை அனுப்பிச்சுட்றேன். ப்ரெஷர் இறங்கின அப்புறமா இதை எடுத்து தட்டில் வச்சு மேலே தேங்காய் பால் விட்டோன்னா ஜோரான கொழுக்கட்டை ரெடி. ஸோ இப்போ பிரிஞ்சிக்கு வேணுங்கிற ப்ரெட்டை வறுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் ஈஸியாக எல்லாருமே டக்குன்னு இது ப்ரெட்டை வந்து நிறைய பேர் வந்து அப்படியே பொரிச்சுட்டு திங்கிறவாளே இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு இது பிடிக்கும். ஸோ இப்படி பொரிச்சுட்டு பிரிஞ்சிக்கு எடுத்துட்டு வெறுமை தின்னுடுவா எல்லாரும். இது நல்லா பொரியணும்ப்பா. நல்ல எண்ணெயை கண்டிப்பாக வாரும். ப்ரெட்டுங்கிறச்சு எண்ணெயை நல்லா வாரும், கவலைப்படக்கூடாது. ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் சாப்பிட்றச்சே இட்ஸ் ஓகே எல்லாமே. ஸோ இது நல்லா இது மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும்ப்பா.
பொரிச்சு எடுத்துட்டேன்னா ஜோராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுவும் மில்க் ப்ரெட்டை வாங்கி இதை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, இது ரெடிப்பா. இது ப்ரெஷர் இறங்கி எடுத்துப்பா. ஓகே. நெய் கொடுத்துருப்பா. நெய், இந்த கொத்தமல்லி குண்டு. இது கொஞ்ச நாள் அப்படியே திறந்து வளப்புறட்டும், அதுக்குள்ள இதையும் திறந்துடலாம். ஓகே. வா, பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு. இதுவுமே வந்து அப்படியே சுட சுட இருக்கிறதையே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க, உடஞ்சி போயிடும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு பண்ணுங்க. ஆனால் என்ன கிளாஸியாக இருக்குது, எவ்வளோ இதுவாக இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குமா பார்க்க. இது ரெண்டில் மேலே தேங்காய் பால். அது எப்படி இருக்கு தெரியும் பார்க்க, அவ்வளோ சூப்பராக இருக்குமா. இதில் இப்போ ப்ரெட்டை போட்டு கலந்துடலாம். ஓகே. ஜோரான பிரிஞ்சியும் தயார். ஜவ்வரிசி தேங்காய் பால் கொழுக்கட்டையும் பிரிஞ்சி ரைஸும் சாப்பிட்டு பார்ப்பா. ஸோ எல்லாருமே வந்து பிரிஞ்சி சாதம் தானே தெரியுமே செய்யலாமே அப்படின்லாம் சொல்லுவோம். இருந்தாலும் அது வந்து அம்மா கையால் அது இந்த ஃபைனல் டச்சு ப்ரெட்டெல்லாம் டோஸ்ட் பண்ணி அதை பார்க்கும் போதே வந்து சாப்பிட்ற ஒரு ஆசை வந்து வரும். அதை விட அதுக்கு டஃப்பு கொடுக்குறாங்க இந்த ஜவ்வரிசி பால் கொழுக்கட்டை வந்து நிஜமாக அது பார்க்கும் போதே அவ்வளோ டெம்ட் ஆகுது. அது உள்ளுக்குள்ளே அந்த தேங்காய் அதோட சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஃபஸ்ட்டு காரத்தை முடிச்சுட்டு ஸ்வீட் டேஸ்டோடு இருக்கேன். கொதிக்குது எல்லாமே, வேற லெவல் டேஸ்ட்ல இருக்குமா. தேங்க்யூ, ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ நான் பிரிஞ்சுன்னு சொன்னதாலே நான் இன்னும் லஞ்சுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொதிக்க கொதிக்க இருக்கிறது இப்படி தான் இருக்கும். இது ஆனால் கம்ப்ளீட்டாக ஆறிடணும். அப்புறம் தான் நீங்கள் தேங்காய் பால் விட்டு சர்வ் பண்ணணும். ஓகே. அமோகமா இருக்கு. தேங்க்யூடா. சான்ஸே இல்லை மேம், அவ்வளோ அப்படியே உள்ள போறதே தெரியல, அவ்வளோ சூப்பரா இருக்குமா. தேங்க்யூடா. சான்ஸே இல்லை, இது கண்டிப்பா இப்போ பார்த்தோன்னே எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. தேங்க்யூமா. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு அம்மா வந்து சூப்பரான ரெசிபி 2 செஞ்சு கொடுத்தாங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நன்றி, வணக்கம்.